கரூரில் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை இன்னைக்கு விஜய் அவர்கள் சந்திக்கிறாரு. அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை பாதிக்கப்பட்ட இடத்துல பார்க்கறது தான் சரியான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மண்டபத்தில் கூட்டின்னு பார்க்குறது இதெல்லாம் எப்படி சரியா இருக்கும்? விஜய் ஒரு அரசியல் தலைவருக்கு தகுதியற்ற நபர்னு இந்த விமர்சனத்தை நம்மளால் பார்க்க முடியுதுன்னா ப்ராக்டிக்கலாகவே பாசிபிலிட்டி இல்லை. குறுக்கு சந்து, குறுகலான ரோடு, சின்ன இடம், போக முடியாது, வழிநெடுகும் வீடுகள், தெருக்கள் இருக்குது. அவர் இறங்கி ஒரு 600 மீட்டர் உள்ளே போகணும் நடந்து. கூட்டம் வருமா வராது, ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஒரு குடும்பத்தில் போய் அவர் உட்காந்து பேசினா ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு வருவார். இந்த 20 நிமிஷம் அவர் பேசுகிற டைமுக்குள்ளே எவ்வளோ கூட்டம் சேரும், என்ன மாதிரியான ஒரு இஷ்யூஸ் நடக்கும்ன்ற ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். திண்டுக்கல்ல ஒரு குடும்பம் இருக்குது, திருப்பூரில் 2 குடும்பம், சேலத்தில் ஒரு குடும்பம், நாமக்கல்ல ஒரு குடும்பம். இந்த 4 குடும்பத்தையும் பார்க்கணும். அப்போது 4 மாவட்டத்துக்கு எஸ்பி தனி, கலெக்டர் தனி, அந்த பர்மிஷன் தனி, அதுக்கான ப்ரொசீஜர் தனி, நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அஜித்குமார் வீட்டுக்கு போனாரே அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரே ஒரு ஆள், ஒரு மனிதர், ஒரு வீடு, முடிஞ்சிருச்சு. இது அப்படி இல்லை. காலையில் போயிட்டு சத்திரத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தா மாலையில் இந்த சத்திரத்தோட மேனேஜர் சத்திரத்துக்கு அட்வான்ஸ் திருப்பி கொடுக்கணும். என்னன்னு கேட்டால் புரிஞ்சுக்குங்க சார். ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு உண்மை என்னன்னா, யாருமே விஜயனாவை தவறாக நினைக்கல. 100% நான் சொல்லுவேன், வன்மத்தின் உச்சம். எப்படியோ பார்க்குறாருல. இவ்வளோ நாள் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, இது வரைக்கும் பார்க்கலன்றீங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு குடும்பத்துக்கிட்டையும் கேட்டிருக்காங்க, தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்காங்க. துயரம் அடைந்த, அதாவது இறந்த குடும்பத்தின் மக்கள் ஒத்துக்கிட்டு வரும்போது நீங்கள் என்ன நடுவில், இதுக்கு எங்களுக்கு நீதி வேணும். இந்த நீதி விஜயனா வந்தால் கிடைக்கும், அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ப்ரோ. கரூரில் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை இன்னைக்கு விஜய் அவர்கள் சந்திக்கிறாரு. ஒரு வகையில் இது நல்ல விஷயமா பார்க்கப்பட்டாலும், இன்னொரு சைடு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. இப்போது விஜய்க்கு இதை பார்க்கணும்னு, அந்த மக்களை பார்க்கணும்னு தோன்றாங்களே. அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை பாதிக்கப்பட்ட இடத்துல பார்க்கறது தான் சரியான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மண்டபத்தில் கூட்டின்னு பார்க்குறது இதெல்லாம் எப்படி சரியா இருக்கும்? விஜய் ஒரு அரசியல் தலைவருக்கு தகுதியற்ற நபர்னு இந்த விமர்சனத்தை நம்மளால பார்க்க முடியுதுன்னா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியல் புரியாதமை, அறியாமையோட வெளிப்பாடை தான் நாங்கள் பார்க்குறேன். என்ன காரணத்துக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ப்ராக்டிக்கலாகவே. ஏன்னா நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த குடும்பத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஒரு 1-2 குடும்பத்தை தவிர பாக்கி எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஆல்மோஸ்ட் ப்ராக்டிக்கலாகவே பாசிபிலிட்டி இல்லை. குறுக்கு சந்து, குறுகலான ரோடு, சின்ன இடம், போக முடியாது, வழிநெடுகும் வீடுகள், தெருக்கள் இருக்குது. அவர் இறங்கி ஒரு 600 மீட்டர் உள்ளே போகணும் நடந்து. ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போகணுன்னா கூட்டம் வருமா வராது, ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஒரு குடும்பத்தில் போய் அவர் உட்காந்து பேசினா ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு வருவார். அந்த 20 நிமிஷம் அவர் பேசுகிற டைமுக்குள்ளே எவ்வளோ கூட்டம் சேரும், என்ன மாதிரியான ஒரு இஷ்யூஸ் நடக்கும்ன்ற ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் தாண்டி வெறும் கரூர் மட்டும் போக்கக்கூடிய ஒரு மட்டும் கிடையாது. திண்டுக்கல்ல ஒரு குடும்பம் இருக்குது, திருப்பூரில் 2 குடும்பம், சேலத்தில் ஒரு குடும்பம், நாமக்கல்ல ஒரு குடும்பம். இந்த 4 குடும்பத்தையும் பார்க்கணும். அப்போது 4 மாவட்டத்துக்கு எஸ்பி தனி, கலெக்டர் தனி, அந்த பர்மிஷன் தனி, அதுக்கான ப்ரொசீஜர் தனி, நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே கஷ்டம், பயங்கர கஷ்டம். இதை பண்ணுறதுன்ற அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட் சார், ரூல்ட் அவுட். இது நம்ம போய் பார்க்கணும். அஜித்குமார் வீட்டுக்கு போனாரே அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரே ஒரு ஆள், ஒரு மனிதர், ஒரு வீடு, முடிஞ்சிருச்சு. இது அப்படி இல்லைல்ல. அவர் வந்திருக்காரு, இங்கே இந்த வீட்டுக்கு போயிட்டு இங்கேருந்து அங்கேருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு வீடு இருக்குது, போகிறாரு அப்படின்னா அப்போ என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை பார்க்கணும். உடனே என்ன சொல்லுவாங்க, இது என்னங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் இது உண்மை இல்லை. ஒருவேளை பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலான்னு இறங்கிட்டு கூட்டம் கூடி ஏதாவது திருப்பி ஒரு அசம்பாவிதங்கள் நடந்துருச்சுன்னா அப்போ என்ன சொல்ல, இந்த வாய் அறிவில்லை, ஏற்கனவே நீங்கள் போய் இந்த மாதிரி தானே நடந்துச்சு, திருப்பி போய் நின்று திருப்பி பிரச்சனையை பண்ணுறிய, இதுக்கு தான் நீ அரசியலுக்குன்னு இதே வாய் அப்படியே மாற்றி பேசும். இது வேற வாய், அது நாராவாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மாற்றி பேசக்கூடிய ஒரு இது போகும். ரெண்டாவது, அவர் என்னால் யாருக்கும் இனி ஒரு சின்ன பிரச்சனை கூட வரக்கூடாதுன்றதுல அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கார். ரொம்ப உன்னிப்பாக துல்லியமாக பார்க்குறாரு அவர். இப்போ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம், நம்ம ஒரு சத்திரத்தை கூட்டி எல்லாரையும் வர வச்சுருவோம். அந்த சத்திரத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது உள்ளே இருக்கிற மாதிரி எப்படி இப்போ 10th 12th நடந்துச்சு இல்லையா, வருஷம் பண்ணுறாருல, அந்த மாதிரி தான் பிளான் பண்ணோம். காலையில் போயிட்டு சத்திரத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தால் மாலையில் இந்த சத்திரத்தோட மேனேஜர் சத்திரத்தை அட்வான்ஸை திருப்பி கொடுக்குறான். என்னன்னு கேட்டால், புரிஞ்சுக்குங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு இடம் பார்த்துக்குங்க, இந்த ஈவெண்ட்டுக்கு எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறான். அப்போ இது எப்படி எடுத்துக்கிறது? ஒரு சத்திரம் இருந்தால் பரவாயில்ல, நம்ம விசாரித்தா எந்த சத்திரத்துக்கு போனாலும் இந்த பிரச்சனை வருது. நம்ம ஒரு 6-7 சத்திரத்துக்கு மேலே கேட்டிருக்காங்க போல், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்போது வேறு வழியே கிடையாது. 30 நாளுக்குள்ளே பார்க்கணும், இந்த துயரத்தை, அந்த துக்கம் விசாரிக்கணுன்ற 30 நாளுக்குள்ளே பண்ணணுன்ற போது சரி, ஓகே, சரி, அடுத்த கட்ட பிரச்சாரங்கள், அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள்லாம் இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒன்று முடிவு எடுத்து முன்னெடுத்து சரி நம்ம கரூர் போகும்போது பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இதை பண்ணுவோன்னு இதை பண்ணிட்டா உடனே எப்படி ஒரு விமர்சனம்? ஆனால் 41 பேர் உனக்காக உயிரை வந்துருக்கான், அவனை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அரசியல் பிரச்சாரம் கிளம்பிட்டீங்க. அப்போ உங்கள் எண்ணம்
ஃபுல்லாக மக்கள் செத்தான்னா வாழ்ந்தான்னு எப்படி தானே பேசுவாங்க, விமர்சனம் வரும். மக்கள் செத்தான்னா வாழ்ந்தான்னு, உனக்கு அரசியலில் ஜெயிக்கணும், முதலமைச்சர் ஆகணும், இதை பற்றி தான் யோசனை, அதுக்காக பலி கூட கொடுப்பாரு அப்படின்னு ஏற்கனவே அப்படி தானே சொல்கிறீங்க. அப்போ இன்னும் அது மோசமாக மாறும். இதெல்லாம் தாண்டி அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருக்குது. நம்மளை பார்க்க வந்ததுனால நடந்துச்சு. அந்த குடும்பத்தோட நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஆறுதலாக பேசுவோம், அவங்க கூட கொஞ்சம் பேசணும், நம்மளோட துயரத்தை அவங்க கிட்ட காட்டணும். அந்த மக்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்ற போது இதற்கெடுத்த முன்னேற்பாடு தான் இன்றைக்கி வந்து மகாபலிபுரத்தில் பார்க்குறாரு. ஆக்சுவலாக இந்த கரூர் சந்திப்பு இருக்குல்லண்ணா, இதுக்கு முன்னாடி நிறைய நெருக்கடிகள் வந்து தாவேக்காவுக்கும் விஜய்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படியாவது இந்த சந்திப்பை வந்து நம்ம நடத்தியாகணும்னு சொல்லிட்டு தான் விஜய் ரொம்பவே மும்முரமாக இருந்ததா ஒரு தரப்பினர் வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த சந்திப்பிலும் ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்து எங்களை உள்ள விட மாட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் நம்மளால பார்க்க முடியல. இந்த மண்டபத்துக்கு முன்னாடி வாசலின்னு பேசுறதால நம்ம மகாபலிபுரத்தில் இல்லை, அது வந்து என்னன்னா அது ஒரு ப்ரோட்டோகால் வச்சுட்டாங்க. அது எப்போவுமே உண்டு. அது என்னன்னா வெளியிலேருந்து எல்லாம் பேசலாம், மனிதாபிமானம் இல்லையா, ரோட்டில் நிற்க வைக்கிறீங்களே போகிறீங்களேன்ட்டுன்னு. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருந்துச்சு, யாருக்கு கெட்ட பேர் வருது, எல்லாமே அவரை நோக்கி தானே பண்ணிக்குது. இப்போ ஆப்வியஸ்லி அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பாஸ் கொடுத்துட்றாங்க, யார் வரணும் என்ன ஏதுன்ட்டுன்னு. அவர்கள் எல்லாமே உள்ளே வராங்களே, வராதவங்கன்ற பார்க்கறதுக்காக நிற்கிறவங்களாம் என்னன்னு தெரியாது நமக்கு எக்ஸாக்டாக அது யார். ஆனால் உண்மையிலேயே அந்த குடும்பத்துக்கான நபர்கள் யாரோ, இறந்தவர்களோட அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா மச்சான், நீங்கள் ஒரு குடும்பம் பேர் கொடுக்குறீங்களா, 10 பேரோ 5 பேரோ, அவர்களை அவருக்கு சந்திக்கிறார். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. இந்த சந்திப்பில் என்னென்னலாம் நடக்குதுன்னா, ஒரு துயரமான சம்பவம், அவர் மனசை விட்டு பேசுவார். எங்ககிட்டயே அந்த மக்கள் நிறையா பேசியிருக்காங்க, இது விஜய் நான் கிட்ட சொல்லுன்னாங்க, நான் பண்ண நான் சொல்கிறேன், நீங்கள் மீட் பண்ணால் சொல்லுங்கன்னு. இப்போ அவங்களே மீட் பண்ணிட்டாங்க, நமக்கு முன்னாடி அவங்களே மீட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பேசிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்குல்ல, மனசை விட்டு சொல்லணுன்னு. ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு உண்மை என்னன்னா, யாருமே விஜயண்ணாவை தவறாக நினைக்கல. இந்த விபத்துக்கு அவர் காரணம் இல்லை அப்படின்றத யார் உணரணுமோ அவங்க உணர்ந்துட்டாங்க. அது வந்து கடவுள் கொடுத்த ஒரு பிளெஸிங்ஸ் தான் அவருக்கு, விஜயண்ணாக்கு. ஏன்னா ஒரு மனுஷன் உண்மையாக இருக்கார். அந்த உண்மை நீ என்னதான் பூசி மொழுகினாலும், என்னதான் நரேஷன் செட் பண்ணாலும், என்னதான் வன்மத்தையும் என்னதான் அந்த வக்கரத்தையும் கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலும் மக்கள் நம்பலை. அப்போது அது எது நடக்கும்னா, அந்த பவர் ஆஃப் ட்ரூத். அந்த பவர் ஆஃப் ட்ரூத் எங்கேருந்து வரும்னா, உண்மையிலேயே அப்படி இருந்தால் தான் வரும். ஜென்ரலாகவே நீ பார்த்தனா இப்படியான டைம் டைமில் இந்த மாதிரியான மைண்ட் ஃப்ரேமில் மக்கள் வில் பி அகெயின்ஸ்ட். அப்படியே மக்கள் மாறிடும் அகெயின்ஸ்டா. ஆனால் இல்லாமல் ஒருத்தர் விடாமல், முக்கியமாக துயரம் நடந்த அந்த குடும்பத்தில் இருப்பவர்களே அப்படி இருக்காங்க அப்படின்னா, அதுதான் அவரோட உண்மைத்தன்மைக்கு கிடைத்த மதிப்பாகவும் ஒரு மரியாதையாகவும் கடவுள் கொடுத்த ஒரு இதுவாகவும் அருளாகவும் பார்க்குறேன். விஜய் அவர்கள் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அவங்க அடிபட்டு இருக்காங்க, குடும்பத்தை இழந்து இருக்காங்க, பஸ்ஸில் வச்சு ஏதோ சுற்றுலா பயணத்தை கூட்டிகிட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு வரீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கான்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் அந்த விமர்சனத்தை வந்து பண்ணுறாங்களே. போற்றுவார் போற்றற்றும் தூற்றுவார் தூற்றற்றும் என் கடன் பணி செய்து கிடப்பதுன்னு தான் அண்ணன் இருக்குது. அந்த சைலன்ஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் சொல்லிட்டேன் நான். ஐ மீன் அது சைலன்ஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் சொல்லுவாங்க. அந்த பாயிண்டில் நீங்கள் பார்க்கும்போது அவர் எதை பற்றி இங்கே அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? பனையூர் பண்ணையார் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அரசியல் பண்ணுறாரு, எப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் வருதுன்றதை பார்க்குறாருல. அப்போ இதை நான் பண்ணால் இதுக்கான விமர்சனம் வரும்ன்றது தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? 100% அவருக்கும் தெரியும், அவர் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் ஏன் பண்ணுறேன்னா, இதையெல்லாம் தாண்டி மனிதாபிமானம்னு ஒன்று இருக்குடா, அதுதான்டா முக்கியம். மற்றதெல்லாம் அப்புறம் தான். என் மனசாட்சி, அந்த மனிதாபிமானம் எனக்கு முக்கியம். என் மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்கிறேன். அது 100% உண்மையாக இருந்தால் போதும். எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும், இல்லை எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு தான். அதான் சொன்னேன் இல்லையா, இவங்க பேசுகிறது எல்லாமே நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த அறியாமையை தான் காட்டுது. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன் இவர் பார்க்கல, ஏன் போல. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அனிதாவோட மரணத்துக்கு போயிட்டு வந்தார், தூத்துக்குடி மரணத்துக்கு போயிட்டு வந்தார். அப்போ யாராவது போனாங்களா அந்த மாதிரி? இல்லை இவரை போகணும்னு சொன்னாங்களா? இல்லை அப்போ அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தாரா? கிடையாது. என் தங்கை போல் ஒரு பெண், ஒரு குழந்தை செத்துருச்சு. என்னோட தமிழ் பேசும் என் இனத்தை சார்ந்த 13 பேர் துப்பாக்கி சூட்டில் சேர்ந்துட்டான். அப்போ அவங்கள பார்க்கணுன்ற எண்ணம் வருதுல்ல, புரியுதா? அப்போது அது தன்னிச்சையாகவே அவருக்குள்ள அந்த மனிதாபிமானம் நிறையா இருக்குது. அதை தான் அவர் உணர்த்துறாரு. அதனால் நீங்கள் யார் என்ன விமர்சனமாலும் வச்சுக்கிங்க. சுற்றுலா போகிறேன், முதல்ல இன்னொரு விஷயம், சுற்றுலாலாம் யாரும் போகல. அதுதான் சொல்கிறல, ஒருத்தர் துயர சம்பவம் நடந்திருக்கு, அது சார்பாக வந்து பார்க்குறாரு. இப்போ இவங்களே இருக்காங்க, 1 மாதமோ 6 மாதம் 2 மாதமோ கழிச்சு கோயிலுக்கு போயிட்டு படையல் வைப்பாங்க இறந்தப்ப வீட்டுக்கு. அப்போ அவர் இங்கேருந்து அவங்க சொந்த ஊருக்கு கிளம்பி போகிறாங்கன்னா சுற்றுலா நடத்தமா? அப்போது வன்மத்தின் உச்சம் இந்த மாதிரி பேசுகிற
நீங்கள் சொல்கிற ஆட்களோட 100% நான் சொல்லுவேன் வன்மத்தின் உச்சம். எப்படியோ பார்க்குறாருல அந்த பிரச்சனைகள். இவ்வளோ நாள் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, இது வரைக்கும் பார்க்கலன்றீங்க. இதெல்லாம் தாண்டி இது எல்லாமே நான் சொன்ன எல்லா ப்ராப்ளத்துலையுமே ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு குடும்பத்துக்கிட்டையும் கேட்டிருக்காரு, தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது, வர முடியல, ஆனால் அவர் பார்த்தே ஆகணுன்றாரு. தயவுசெய்து உங்களால் வர முடியுமா, எங்களால் வந்து பார்க்க முடியல, தயவுசெய்து வர முடியுமா, தவறாக எடுத்துக்க மாட்டீங்களே, உங்களுக்கு ஓகே தானே, நாங்களே கூட்டிகிட்டு போயிட்டு நாங்களே திருப்பி கூட்டிகிட்டு வரோம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள், அந்த துயரம் அடைந்த, அதாவது இறந்த குடும்பத்தின் மக்கள் ஒத்துக்கிட்டு வரும்போது நீங்கள் என்ன நடுவில் 200 ரூபாய்க்கு பதில் ப்ளஸ் ஒரு 300 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கும். அதனால தான் அப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து விஜய் ஆறுதல் சொல்லல, அந்த மக்கள் தான் விஜய்க்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க. சார் நாங்களே தேடி வந்துட்டோம், நீங்களும் இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்துக்குலாம் அது அது உண்மைதான் ப்ரோ. ஏன்னா நாங்கள் போய் பார்த்து பேசின மக்கள்கிட்ட எங்களுக்குமே ஒரு சின்ன நெருடல் இருந்துச்சு. என்னடா தர்ம சங்கடமான சூழ்நிலையாக இருக்குது, இவங்க எப்படி ஏற்றுப்பாங்க, ஏதாவது கோவப்பட்டுருவாங்களோ, இல்லை எங்கள் மேலே ஏதாவது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, என்னவா இருக்கும் அப்படின்னா. அங்கே போய் பார்த்தேன், அந்த எந்த குடும்பமுமே விஜய் நான் தவறாக நினைக்கல, எங்களையும் தவறாக, அதாவது ஒரு வருத்தம் கூட படல. வருத்தம் என்னன்னா, என்னங்க உங்களை பார்க்க வந்தோம், விஜயனாவை பார்க்க வந்தோம், இப்படி ஆயிடுச்சு, இது நடந்திருக்க கூடாதுங்க, கொஞ்சமாவது நீங்கள் அவங்க தான் இல்லை, நீங்களாவது கொஞ்சம் பார்த்துருக்கலாம்ல, நீங்கள் கொஞ்சம் ப்ரிகாஷனரியாக இருந்தால் எங்கள் குடும்பத்தில் இப்படி இறந்துருக்க மாட்டோம்ல அப்படின்ற ஒரு விஷயத்த கூட அவங்க சொல்லலை. அவங்க சொன்னது எல்லாமே என்னென்னா, இதுக்கு எங்களுக்கு நீதி வேணும், இந்த நீதி விஜயண்ணா வந்தால் கிடைக்கும், அவ்வளோதான் சொல்கிறாங்க அவங்க. இந்த நீதி விஜயண்ணா வந்தால் எங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்கு பணம் 2ஆம் பட்சம், எங்கள் குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு ஒரு நீதி வாங்கி கொடுங்க, அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ நீங்கள் செய்யுங்க, உங்கள் கூட ஒத்துழைப்பாங்க, நாங்கள் நிற்கிறோன்றாங்க. இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு நீ சொன்ன பாயிண்ட்டுக்கு வரணும்னா, விஜயண்ணாவை தாண்டி அந்த இறந்த குடும்பங்கள் இவர் ஆறுதல் சொல்கிறத தாண்டி அந்த குடும்பங்கள் விஜயண்ணாக்கு ஊக்கம் கொடுக்கும், அந்த ஊக்கமே அவர் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி திருப்பி வந்து நிற்பாருன்னு நான் சொல்லுவேன். வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ இந்த சந்திப்பு நடக்கக்கூடாதுன்னு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கதா ஆளுங்கட்சி தரப்புல வந்து நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இந்த மீடியாக்கள் ஒரு பக்கம் வந்து விஜய்க்கு அகைன்ஸ்டாக வந்து இந்த நியூஸை போடுறதை வந்து நம்மளால் பார்க்க முடியுதுன்னா, அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து இந்த சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. இப்போ நிர்மல்குமார் ஆனந்த் அவர்கள்லாம் நேரில் வந்து ஆஜராகி விளக்கம் வந்து அது இன்வெஸ்டிகேஷன் ப்ரோ, அது எல்லாருக்குமே வரும். கரெக்டாக இன்னைக்கு நடக்குது, இஸ் ஓகே, அவன் வேலையை அவன் பார்க்குறான், இவன் வேலையை அவன் பார்க்குறாங்க, அது இன்னைக்கு தான் கிடையாது, அது இன்வெஸ்டிகேஷன் ஏன் நடக்கும். விஜய்னாக்கே வரும் சம்மன் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஹீ இஸ் ஆன் த ப்ரெசன்ஸ். புரியுதுங்களா? யார் ப்ரெசென்ட் பண்ணாங்க, ஒன்றும் இல்லை. அந்த துயர சம்பவம் நடந்ததுல யாரெல்லாம் இருந்தாங்க, அப்போ இவங்கெல்லாம் இருந்தாங்க, அப்போ இவங்ககிட்ட கேட்பாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. அது ஜென்ரல் இன்வெஸ்டிகேஷன். ஏன் தூத்துக்குடி சம்பவத்தில் கலவரவாதிகள் உள்ளே பூந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார்ல, ரஜினி சொன்னாரா இல்லையா? அப்போ அவரை கூப்பிட்டு கேட்டாங்களா, விசாரிச்சாங்களா இல்லையா? எப்படி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்ன இது எங்கேருந்து வந்துச்சு சோர்ஸ்ன்னு அவர் அதுக்கு ஒரு காரணம் சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி எல்லாரையுமே கேள்வி கேட்பாங்க. இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன், இந்த காணொலி சிபிஐ பார்த்துருச்சு வச்சுங்க, இவர் போயிட்டு வந்தாரா, அங்கே போய் மக்கள்கிட்ட பேசிட்டு வந்திருக்காரா, அப்போ அவர் கூப்பிடுங்க, நம்ம விசாரிப்போம் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட நீங்கள் ஏன் போனீங்க, அவங்கக்கிட்ட பார்த்தீங்களே, அவங்க என்ன சொன்னாங்க, இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், இந்த குடும்பத்துக்கிட்ட பேசுனியா, அந்த குடும்பத்திட்ட பேசுனியா, அந்த தெருவில் பேசுகிறவன் என்ன சொன்னான், இந்த தெருவில் பேசுகிறவன் என்ன சொன்னான், இதெல்லாம் நம்மளையும் கேட்பாங்க. கேட்டதுக்கு அது கேட்க ஜஸ்ட் அஸ் இன்வெஸ்டிகேஷன், அதெல்லாம் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் அதுக்காக தான் நம்ம கொடுத்துருவோம். அப்போ தானே உண்மை வெளில வரும். என்ன நடந்துச்சுன்னு எப்படி தெரியும்? அந்த 37 குடும்பத்தையும் விசாரிப்பாங்க, அந்த 110 பேரா அடிப்பட்டவங்க அவங்கள விசாரிப்பாங்க, அந்த கடைகள் யார் யார் ப்ரெசென்ட்டில் இருந்தாங்கன்னு வீடியோ கேமராஸில் பார்த்து அதை தட்டி எடுத்து இங்கே இருக்கார் அங்கே இருக்கார் விசாரிப்பாங்க, எல்லா விதத்துலையும் விசாரிப்பாங்க. ஆம்புலன்ஸ் வந்துச்சா, எப்படி வந்துச்சு, சிக்னலே இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான், டவரே இல்லைன்ட்டுன்னு, ஆனால் இவங்களுக்கு மட்டும் எப்படி டச்சு 40 ஆம்புலன்ஸ் சரசரன்னு ஒரே டைமில் வந்துச்சு, அதை விசாரிப்பாங்க. எதுக்காக நீ இந்த சைடு வந்து யாரை கூட்டிகிட்டு போன பேஷண்ட் எங்கே அப்படின்னு விசாரிப்பாங்க. ஸோ நிறைய உள்ளே இருக்குது, அது வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அவங்களோட வேலை. அது விசாரணை கமிஷன் வச்சு விசாரணை கண்டுபிடிச்சு எதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்போ அவங்க ஒரு ஆங்கிளில் சொல்லுவாங்க எப்படி நடந்துச்சு, இது கொலையா, சதியால் நடந்த கொலையா, இல்லை விபத்தால் நடந்த கொலையா, இறப்பா அப்படின்றத வந்து அது எல்லாமே வந்து போக போக அந்த இன்வெஸ்டிகேஷனில் தெரியும். தே ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் நோ. அப்போ அது முதன்மையாக இருக்கிறவங்க கிட்ட கூப்பிட்டு கேட்பாங்க, நீங்கள் தான் நடத்துனீங்க, என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லுங்கன்ற போது இந்த நேரத்துக்கு அவங்க வந்து ஆதாரங்கள் திரட்டி வச்சுருந்துருப்பாங்க. நீங்கள் சொல்கிறதும் அந்த ஆதாரமும் மேட்ச் ஆச்சுன்னா வெல் அண்ட் குட். நீங்கள் சொல்கிறதுக்கும் அந்த ஆதாரத்துக்கும் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா மீண்டும் அவர்கள் கேட்கும் கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். அது வந்து உண்மையாக பொய்யான்ற தெரியும் போது அதுக்கான தக்க நடவடிக்கை சிபிஐ சைட்லேருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த துயர சம்பவத்துக்கு பிறகு கட்சியும் கொஞ்சம் முடங்கி வந்து இருந்தது. இப்போ அந்த மக்கள் சந்திப்புக்கு பிறகு திரும்பவும் வந்து மீண்டும் அந்த முதல்ல கட்சி முடங்கவே இல்லை, அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. 16 நாள் துக்கத்தினால வெளியில் வரல, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு
வந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணீர் அஞ்சலி அனைத்து தொகுதியிலும் ஒன்றியத்தை வரைக்கும் நடத்தியிருக்காங்க, அது தலைமையிலேன்னு சொன்னது. இது போக அவர்கள் RTE கட்டாய இலவச கல்வி அதுலேயும் அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அந்த பங்கு பெற்றதில் ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன்னா, தமிழ்நாடு இளைஞர் கட்சி எப்போதுமே 2017 கட்சி ஆரம்பித்து 2017 முதன்மை கட்சியாக இந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது நாங்கள் தான். 2010 இந்த ஸ்கீம் வந்துருச்சு. ஆனால் யாருக்குமே இந்த ஸ்கீம் தெரியாது. 2017 இந்த ஸ்கீமை வெளியில் கொண்டு வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிடும், வருஷத்துக்கு 400 பசங்களை நாங்கள் சேர்க்குறோம். அவங்கள இந்த வாட்டி ஆன்லைன் இல்லை, ஆஃப்லைனு. பட் ஆன்லைனில் இருந்த வரைக்கும் நாங்கள் ஃபில் பண்ணி கொடுத்து என்ன பண்ணுமோ வருஷம் அது இந்த வருஷம் தாவேக்காவும் சேர்ந்து செஞ்சுட்டாங்க. புரியுது. மொத்தம் 81,000 பசங்க. யோசிச்சு பாரு, அக்டோபர் மாதம் வந்து 81,000 பசங்க சேர்றாங்கன்னா அப்போது எந்த அளவுக்கு ஒரு வருமானம் இல்லாமல் ஒரு கட்டாயத்தில் பெற்றோர்கள் பசங்களை படிக்க வச்சுட்டு இருக்காங்கன்றது இதுலேருந்து புரியுது. பார்த்தீங்களா? 81,000 மாணவர்கள் அக்டோபர் வந்து சேர்க்குறாங்க. நீங்கள் மார்ச் ஏப்ரல்னால் கூட பரவாயில்ல, இதுக்கப்புறமும் வந்து சேர்றாங்க அப்படின்னா அப்போது நம்ம அதை பார்க்கணும். அவங்களும் செஞ்சாங்க. இதை தாண்டி இப்போ மழை காலம், இந்த மழை காலத்துக்கான எல்லா முன்னேற்பாடுகளையும் தாவேக்கா இறங்கி செஞ்சிட்ருக்கு. ஸோ மழை ஒரு பெரும் வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா அவர்கள் நிவாரண உதவியோட அந்த நிவாரண முகாமில் தங்க வச்சு அவர்களுக்கு என்ன முதல் உதவி ஃபஸ்ட்டு ஹெல்ப் செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செய்யறதுக்கு தயார் நிலையில் தாவேக்கா இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அதனால் அவர்கள் அஃபீஷியலாக வெளில வரலையே தவிர அதுதான் அன்அஃபீஷியலாக அவர்களான வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Shirts and trousers. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.